அந்த நுனிமூக்கை பார்த்தபடியே நாம் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அந்த புறத்தாக்கங்கள் எல்லாம் அகன்று வரக்கூடிய சொல்லி அது நன்றாக பயிற்சிக்கு வந்த பின்னர் அகக்கண்ணன் சொல்லப்படுகின்ற எங்கள் நெற்றியை நோக்கிய பார்வை வர வேண்டும். அந்த நெற்றியை நோக்கி பார்வை வரும் பொழுது அப்போ தியானம் என்று சொல்லப்படுது ஒரு பொருளை நோக்கி அந்த நோக்கம் இந்த புற தோற்றங்கள் இல்லாமல் அகத்தோட்டமாக இருக்கின்ற அந்த அகக்கண்ணை நோக்கி தியானம் செய்யப்படும் பொழுது அகத்தின் உணர்வுகள் உணர்ச்சிகள் எல்லாம் ஒருநிலைப்படுத்தல். எவ்வாறு நாம் ஒரு யோகா பயிற்சியில் உடம்பு தேவைக்காக பல பயிற்சிகள் செய்கின்றார்களா அந்த ஆசனங்கள் போல் இங்கே முக்கியமானது ஆன்மாவுக்குரிய இந்த உடம்பில் தங்கி இருக்கின்ற ஆன்மா அந்த ஒருநிலைப்படும் பொழுது உடம்பும் இலகுவாக வலுவாகும். என்றால் எல்லாம் ஒரே நிலப்பாட்டுக்கு வரும் பொழுது உடம்பு வலுவான சூழலுக்கு தள்ளப்படுகிறது. இந்த முறைப்படியை செய்யும்போது அதன் விளைவுகள் எவ்வாறு உருவாகும் என்று நாம் யோசிப்போமாக இருந்தால் ஒளியின் வழியாக தியானம் செய்யப்படுகின்ற